இப்போ சமீபமாக பார்த்தோம்னா ஒரு பேஷண்ட் நம்மக்கிட்ட வந்திருந்தாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, வீட்டில் விழுந்து ஹிப் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அதோடு இங்கே வந்திருந்தாங்க. பின்னணியில் பார்த்தோம்னா இவங்க தனியாக தங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வீட்டில் அவங்க தனியாக இருக்கிறாங்க. பையன் பக்கத்தில் தான் ஒரு ஸ்ட்ரீட் தள்ளி தான் இருக்கிறாரு. ஆனால் அவங்க தனியாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் அவங்க தனியாக இருந்தாங்க. நடந்து போயிருக்கிறாங்க. இந்த பாத்ரூம் மேட்டில் கால் வைக்கும்போது அது ஸ்லிப் ஆகிடுச்சு. கீழே விழுந்துட்டாங்க. ஹிப் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. கையில் ஃபோன் இல்லை. அவங்க பையனை கூப்பிட்றதுக்கே 6 மணி நேரம் ஆகிடுச்சு. படுத்த படுக்கையாக இருந்தாங்க அது வரைக்கும். பையன் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு, அம்மா இங்கே இப்படி இருக்கிறாங்க, விழுந்து கிடக்காங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களால எந்திரிக்க முடியல, போக முடியல, ஃபோன் பண்ண முடியல. இந்த மாதிரி ஹிப் ஃப்ராக்சர் மைனர் ஃபால் ஆகி ஹிப் ஃப்ராக்சரோட நிறைய பேர் நாங்கள் பார்க்குறோம், முக்கியமாக வயதானவர்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி வயதானவர்கள் கீழே விழாமல் இருக்கிறது எப்படி, ஃபால் ப்ரிவென்ஷன் எப்படி இந்த ஏஜ் குரூப்பில் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் டாக்டர் அருண் கண்ணன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஃப்ரம் ஜெயம் ஆர்த்தோ கேர் கோடம்பாக்கம் அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல் சென்னை. இப்போ எங்கள் ப்ராக்டிஸில் பார்த்தோம்னா, நான் இப்போ உங்களுக்கு சொன்ன இன்சிடென்ட்ஸ் மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் உண்டு. எங்களோட ஒன் ஆஃப் த காமன் ஒர்க்ஸ் இந்த ஹிப் ஃப்ராக்சரை ட்ரீட் பண்ணுறது. நிறைய பேர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வயதானவர்கள் தான் இருப்பாங்க. இவங்களுக்கு பெருசாக மோட்டர் பைக்கில் போய் விழுந்தோ இல்லை மாடியிலேருந்து படியில் கீழே விழுந்தோ அந்த மாதிரிலாம் அடிபட்டிருக்க மாட்டாங்க. நிற்கிற உயரத்துலேருந்து தான் விழுந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கும். இந்த மாதிரி நடந்தாலே இந்த ஆஸ்டியோபொரோட்டிக் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம். போன் வீக்காக இருந்திருக்கும், அதனால மைனர் ஃபால்னால ஃப்ராக்சர் ஆகிடும். ஸோ இவங்களில் போன் வீக்காக இருக்கிறது ஒரு பகுதி, ரெண்டாவது ஒரு சில ஃபேக்டர்ஸ்னால இந்த ஃபால், அதாவது விழுறது காமன். ஸோ ஒரு பகுதியில் நம்ம பார்க்க வேண்டியது போனை எப்படி ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுன்னு, இன்னொரு பகுதியில் விழாமல் எப்படி இவங்களை வந்து காப்பாற்றுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பகுதி. இதுக்கு ரொம்ப சிம்பிள் ஃபால் ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் இருக்குது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னாலே நிறைய பேர் இந்த ஹிப் ஃப்ராக்சர் ஆகிறத நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நம்ம வீடோட என்வாயன்மெண்ட், நம்ம வீடை எப்படி வச்சுருக்குறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பகுதி. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் பேரப்பசங்க இருப்பாங்க. சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ், ஏதாவது சின்ன பொம்மை, கார் டாய், இந்த மாதிரி ஏதாவது விட்டுட்டு போயிடுவாங்க. நடக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு அதை கவனிச்சிருக்க மாட்டோம். சின்னதாக அதில் காலை வைக்கும்போது டக்குன்னு அதில் ஸ்லிப் ஆகி விழுந்துருவாங்க. ஸோ எப்போவுமே தரையை கிளியராக சின்ன சின்ன பொருட்கள் இல்லாமல் வைக்கிறது தான் நம்பர் 1 ஒர்க். அதே மாதிரி தரையில் ஏதாவது கொட்டியிருக்கு அப்படின்னா, இந்த எஸ்பெஷலி தண்ணியோ இல்லை வழுவழுப்பான ஏதாவது எண்ணெய் இந்த மாதிரி ஏதாவது கொட்டியிருக்குன்னா உடனே அதை க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா சின்ன விஷயந்தான் ஈஸியாக நம்மளை ஸ்லிப் பண்ண விட்டுரும். அதே மாதிரி வயதானவர்கள் தான் இருக்க போகிறாங்கன்னா ரொம்ப பலன்னு டைல்ஸ் யூஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு ரஃப்பாக இந்த ஃபால் ரெசிஸ்டன்ட், இந்த ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி டைல்ஸ் யூஸ் பண்ணுறதும் பெட்டர். 4வது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நைட்டில் தான் விழுவாங்க. எப்போன்னா யூஸ்வலாக நைட்டு வயதானவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், பாத்ரூம் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுக்கு அவசியம் ஏற்படலாம். எந்திரிப்பாங்க, எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல லைட் எதுவும் இல்லை அப்படின்னா கீழே இருக்கிறது ஏதாவது தெரியாமல் இருக்கலாம், இல்லை இந்த ஸ்டூலில் போய் இடிச்சிடுவாங்க. இந்த மாதிரி எதுவும் தெரியாமல் அந்த இடத்துல இடித்து விழறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பெரியவங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நைட் லேம்ப் யூஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஒரு சின்ன நைட் லேம்ப், நீங்கள் நைட் எந்திரிச்சு பாத்ரூம் போகணுன்னா உங்களுக்கு அதுக்கு போதுமான லைட் இருக்கணும். பாத்ரூம் வரைக்கும் நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு லைட் இருக்கணும். பாத்ரூம் போனோடனே உங்கள் ஈஸியாக நீங்கள் சுவிட்சு போட்டு ஆன் பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்லை நீங்கள் பெட்டு பக்கத்துலேயே ஏதாவது சுவிட்ச் போர்டு இருக்குது, நீங்கள் முழிச்சோடனையும் சுவிட்சு போட்டு போயிடலாம் அப்படின்னா பெட்டர். இல்லைனா நைட் லேம்ப் இருக்கிறது ரொம்ப அவசியம். இன்னொரு காமன் பிளேஸ் ஆஃப் ஃபால் பாத்ரூம். பாத்ரூமில் ஏன்னா தண்ணி இருக்கும், தண்ணி இருக்கும்போது ஸ்லிப் ஆகிறது ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம பாத்ரூமில் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக வயதானவர்கள் இருக்கலாங்கன்னா ஒரு ரெயிலிங் போட்டு வச்சுறது பெட்டர். ஸோ தட் அவங்க குளிக்கும் போதும் சரி, பாத்ரூம்லேருந்து உட்காந்து எந்திரிக்கும் போதும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், விழாமல் பார்த்துக்கும். ரூமை விட பாத்ரூமில் இந்த டைல்ஸ் வந்துட்டு நல்லா சொரசொரப்பாக இருக்கிறது இன்னுமே முக்கியம். ஏன்னா அது எப்போவுமே தண்ணி இருக்கக்கூடிய இடம், அதில் ஈஸியாக ஸ்லிப் ஆகிடுவாங்க. இன்னொன்று விஷயம் பாத்ரூமில் நம்ம பார்க்குறது, பாத்ரூம்லேருந்து வெளியில் வரும்போது பாத்ரூம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயரம் அதிகமாக இருக்கும். அங்கேருந்து இறங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு டோர் மேட் இருக்கும். அந்த டோர் மேட் எப்போவுமே ஆன்டி ஸ்கிட் மேட், அதுதான் நம்ம யூஸ் பண்ணோம். எது டக்குன்னு நகராதோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு துணி மாதிரி ஒரு மேட் போட்டு வச்சுருக்கிறீங்க, நம்ம கால் வச்சோடனே அது ஈஸியாக அந்த டைலில் வழுக்கும்னா அந்த மாதிரி மேட் போடவே கூடாது. ஏன்னா கால் ஏற்கனவே ஈரமாக இருக்குது, நம்ம வைக்கும்போது ஒரு கால் அந்த மேட்டில் இருக்கும், இன்னொரு கால் கொஞ்சம் ஈரமாக இருக்கும். ஸோ அந்த இன்னொரு கால்லையும் பேலன்ஸ் இருக்காது. ஸோ மேட், ஆன்டி ஸ்கிட் மேட் போடுறது ரொம்பவே முக்கியம். ஸோ வீடை நம்ம பாத்ரூம், ரூம் இதெல்லாம் நம்ம ஒழுங்காக வச்சுட்டு
லைட்டு ஒழுங்காக வச்சுட்டாலே நிறைய ஃபால்ஸ் இது ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். ஸோ வீடு ஒரு பகுதி. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை வந்துட்டு விழாமல் வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய டைம் எது இருக்குன்னு சரியாக தெரியல அப்படின்னா விழறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ ஐசைட்டில் எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம அட்ரஸ் பண்ணிடணும். நிறைய பேருக்கு வயதானவங்களில் இந்த ஏஜில் கேட்ராக்ட் இருக்கும். கேட்ராக்ட் இருந்துச்சு அப்படின்னா விழறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகம். ஸோ ஐசைட் ப்ராப்ளம் இருக்குது, கேட்ராக்ட் இருக்குது, இல்லை கண்ணாடி பவர் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா அதை ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், கொஞ்சம் அப்படியே தள்ளிடலாம் அப்படின்னு சில பேர் பார்ப்பாங்க. அது பார்த்துருக்க நேரத்தில் விழுந்து மேஜர் ஃப்ராக்சர் ஆகிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில நரம்பு வியாதிகள், பார்க்கின்சோனிசம், இந்த மாதிரி நரம்பு வியாதிகள் இருக்குது அப்படின்னா தென் அகெயின் விழறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ நரம்பு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கான நரம்பு டாக்டரை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுறதும் ரொம்பவே முக்கியம். இதில் இன்னொரு இந்த பேலன்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆல்கஹால். ஸோ ஆல்கஹால் இந்த வயதானவர்கள் கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். நமக்கு பேலன்ஸ் போகிற அளவுக்கு எப்போவுமே எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது கண்டிப்பாக இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபைனல் ஒரு பகுதி என்ன அப்படின்னா இதில் நம்ம ஜென்ரல் ஹெல்த்தை கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வச்சுருந்தோம், நம்மளால் அஜைலாக இருக்க முடியுது, ஓரளவுக்கு பேலன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லேசாக அங்கங்கே தவறுனா கூட நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா மெயின்லி எக்ஸசைஸ். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா விழறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வெளியில் போய் நடக்காமல் போகாமல் இருக்கிறவங்களில் ஃபால்ஸ் இன்னும் அதிகம். ஏன்னா அவங்க மசில்ஸ் எல்லாம் வீக்காக இருக்கும், அவங்களோட அந்த பேலன்சிங்கும் சரியாக இருக்காது. ஸோ அதனால் ஈஸியாக விழுந்துருவாங்க. ஸோ எக்ஸசைஸ்னு பார்க்கும்போது எனி எக்ஸசைஸ் இஸ் குட். வாக்கிங் பண்ணலாம். நீங்கள் வாக்கிங் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு உங்களோட பேலன்ஸு ஸ்ட்ரென்த்து எல்லாம் மெயின்டைன் ஆகும், போனோட ஸ்ட்ரென்த்தும் நல்லாயிருக்கும். வாக்கிங் வந்துட்டு நீங்கள் டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் பண்ணுறது பெஸ்ட். 5 days a week 20 minutes a day வாக்கிங்கிறது ஒரு பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ். இதை பண்ணுறதுக்கு நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணணும். இதை தவிர பார்த்தீங்கன்னா சில யோகா எக்ஸசைஸுமே இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக இந்த சூரிய நமஸ்காரம்லையும் உடம்பை வளைச்சி முன்னாடி கொண்டு வந்து பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமும் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது தவிர ஒரே காலில் நின்று பண்ணுற ஒரு சில யோகா போசஸ் ஆர் எக்ஸசைசஸும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரீ போஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு காலில் நின்று பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நம்ம கையை 2 சைட்லேயும் இல்லை மேலே தூக்கி வச்சுட்டு ஒரு காலில் பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம பேலன்ஸிங்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் தரும். அதாவது நம்ம விழும்போது நமக்கு இந்த மாதிரிலாம் எக்ஸசைஸ் பண்ணியிருந்தோம்னா அதுக்கான மசில் எஜிலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ நம்ம விடுறதை ப்ரிவெண்ட் பண்ணலாம். இந்த நட்ராஜர் மாதிரி நிற்கிறது, இல்லை ஒரு காலில் நிற்கிறது, இதெல்லாமும் யோகாஸில் நிறைய சொல்லி தருவாங்க. ஸோ இந்த மாதிரி யோகா பண்ணுறதும் நமக்கு நிறைய பேருக்கு இந்த பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேலன்ஸ் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா கொஞ்சம் தட்டு மாதிரி இருக்கும், நம்ம நிற்கிற சர்ஃபேஸ் ஃப்ளாட்டாக இருக்கும், கீழே தரையில் இருக்கிறது ஒரு வளைவாக இருக்கும். ஸோ நம்ம 2 காலில் நின்று அதில் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணோன்னாலும் நம்ம பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அதுதான் உங்களுக்கு இந்த படத்தில் காமிச்சிருக்கோம். ஸோ இந்த பேலன்ஸ் போர்டு எக்ஸசைசஸ் இதெல்லாமும் நீங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பண்ண ஆரம்பிக்கும் போது கேர்ஃபுல்லாக ஏதாவது பிடிச்சிட்டே பண்ண ஆரம்பிங்க, இல்லைனா அந்த பேலன்ஸ் போர்டில் நின்று விழுந்துடக்கூடாது. ஸோ மெதுவாக கூட யாராவது சப்போர்ட் வச்சுட்டு இல்லை ஏதாவது ஒரு ரெயிலிங் பிடிச்சிட்டு இந்த பேலன்ஸ் போர்டில் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை தவிர மற்ற எக்ஸசைஸும் இருக்குது. ஒரு பாப்புலர் ஒரு சைனீஸ் இந்த ஜும்பா இல்லை டாய்ச்சி இந்த மாதிரி எக்ஸசைஸ், இந்த மாதிரி ஒரு ஆர்ட்ஸ் கலந்த ஒரு எக்ஸசைசஸும் இதுக்கு நிறையா உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். டாய்ச்சி முக்கியமாக இதுக்கு வந்துட்டு இந்த பேலன்சிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அப்படிங்கிறது நிறைய ஸ்டடீஸ் சொல்லியிருக்கிறாங்க. பட் நம்ம ஊரில் அந்தளவுக்கு காமன் டாய்ச்சி இல்லை. கொஞ்சம் மைல்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜும்பா பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன் ஷார்ட் சொல்லணும் அப்படின்னா வயதானவர்களில் லேசான ஃபால், நிற்கிற இடத்துலேருந்து விழுந்து ஃப்ராக்சர் ஏற்படுறது காமன். ஸோ விழாமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக கவனம் செலுத்தி ஆகணும். சின்ன மைனர் ஃபால்னால் பெரிய ஹிப் ஃப்ராக்சர், பெரிய ஆப்ரேஷனுக்கு கொண்டு போயிடும். ஸோ அதுக்கு நம்ம வீடை கரெக்டாக வச்சுக்கணும், தரையை கிளியராக வச்சுக்கணும், நம்ம பாத்ரூம் மேட்டை கரெக்டாக இருக்கணும், ஸ்கிட் ஆகாமல் இருக்கணும், பாத்ரூமில் ரெயிலிங்ஸ் போட்டுக்கோங்க, நைட் லேம்ப் ரொம்ப அவசியம். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா கண் நரம்பு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை கவனம் கொடுத்து சரி பண்ணிக்கோங்க. எக்ஸசைசஸ் ரெகுலராக பண்ணுங்கள். அதில் மோஸ்ட் காமன் வாக்கிங் 20 minutes a day 5 times a week. இது பண்ணிங்கனாலே நம்ம விழுந்து அதனால் வர்ற ஃப்ராக்சர்ஸ் நிறையா இதை ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ.